தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மங்களங்கள் அருளும் சிவபெருமானின் உருவமே ஒரு மாபெரும் தத்துவப் பெட்டகம். நெற்றிக்கண், கையில் உடுக்கை, கழுத்தில் நாகம் என அவரது ஒவ்வொரு கோலமும் ஒரு பாடம். இதில் மிக முக்கியமானது அவரது ஜடாமுடி. உலகியல் பற்றற்று ஒரு யோகியின் அடையாளமாக திகழும் இந்த ஜடாமுடியின் பின்னால் இருக்கும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும், குறிப்பாக நம் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உரிய ஒரு சிற்பக்கலை அதிசயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமான் ஒரு மகா யோகி. உலக ஆசைகளை துறந்த ஒருவருக்கு அலங்காரத்தின் மீது ஈர்ப்பு இருக்காது என்பதை அவரது கலைந்த ஜடாமுடி காட்டுகிறது. ஆனால் அது வெறும் சிகை அலங்காரம் மட்டுமல்ல, விண்ணுலகிலிருந்து ஆக்ரோஷமாக இறங்கிய கங்கையின் வேகத்தை தடுத்து உலகை காக்க தன் ஜடாமுடியில் கங்கையைத் தாங்கினார் ஈசன். இது பெரும் ஆற்றலை தன் வசப்படுத்தும் சக்தியைக் குறிக்கிறது. தேய்ந்து மறைந்திருக்க வேண்டிய சந்திரனுக்கு அடைக்கலம் தந்து தன் முடியில் சூடினார். இது காலத்தையும் மன அமைதியையும் சிவன் கட்டுப்படுத்துகிறார் என்பதன் அடையாளம். மற்ற தெய்வங்கள் பட்டும் ஆபரணங்களும் அணிந்திருக்க, ஈசன் மட்டும் புலித்தோலும் ஜடாமுடியும் தரித்திருப்பது அழகு குறித்து மனிதர்களின் பொதுவான வரையறைகளை அவர் கடந்தவர் என்பதை உணர்த்துகிறது. இந்த ஜடாமுடி தத்துவத்தில் தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. பொதுவாக சிவனின் ஜடையில் நாகம் இருக்கும் அல்லது கழுத்தில் இருக்கும். ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் உள்ள வழிபாட்டு முறைகளிலும் சில குறிப்பிட்ட சிற்பக் கலைகளிலும் நாகத்தையே ஜடையாக வைத்து பின்னப்பட்ட சிகை அலங்காரத்தை நாம் காணலாம். இது பிரபஞ்சத்தின் குண்டலினி சக்தியை குறிப்பதாக கருதப்படுகிறது. பாம்பின் உடல் நெளிவுகளை ஜடையின் பின்னல்களாக மாற்றி அமைத்திருக்கும் இந்த கலை நுணுக்கம் விழுப்புரம் மண்ணின் ஆன்மீக தேடலுக்கும் சிற்பக் கலைக்கும் ஒரு சிறந்த சான்று. பிரபஞ்ச சக்தி நாகமாகவும் யோக சக்தி ஜடையாகவும் ஒன்றிணைவதையே இது காட்டுகிறது. சிவனின் ஜடாமுடி என்பது வெறும் முடி அல்ல, அது பற்றற்ற நிலை, பேராற்றல் மற்றும் கருணையின் சங்கமம். இயற்கையின் சக்திகளான நீர், கங்கை, நெருப்பு, நெற்றிக்கண், காற்று மற்றும் விலங்கினங்கள், நாகம் என அனைத்தையும் தன்னுள் ஒடுக்கிக் கொண்டு அமைதியாக காட்சியளிக்கும் ஈசனின் கோலம் நமக்குச் சொல்லும் செய்தி ஒன்றுதான்: மனதை அடக்கினால் பிரபஞ்ச சக்தியை உன்னால் ஆள முடியும்.